So I have decided to become isolated and weird. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. சரி, ஓகே. இன்னைக்கு சண்டே vlog தான் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த லைட்டிங்லாம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்குறேன். செட் ஆகுதா? ஆகல. ம். சரி, ஓகே. இன்னைக்கு சண்டே vlogல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சண்டேனாலே ஒரு மாதிரி ஜாலியாக தெரியுது. ஏன்னா லீவ் இல்ல. ஸோ லீவில் என்ன பண்ண தோணும்? ஒரு ஸ்கூலுக்கே லீவ் விட்டு ஜாலியாக உட்காந்து ஒரு கார்ட்டூன் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாட்டு சின்ன வயசுல எனக்கு வந்துச்சு. ஸோ அதே தாட் இப்போவுமே இருக்குது. அதாவது இன்னைக்கு லீவ் சரியா? ஸோ எனக்கு பிடிச்ச ஹாரர் மூவி ஏதாச்சும் பாட்டு நல்லா சாப்பிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எனக்கு தோன்ற விஷயங்கள். ஸோ அப்படி இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வேனல் சிங் படத்தை பற்றி பேசலான்னு பார்த்தேன். ஏன்னா காலையில் இன்ஸ்டா ஷார்ட்ஸில் வந்துச்சு. ஒரே நிமிஷம். ஸோ நம்ம லேப்டாப் இருக்கானா நெட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். தெரியுதா? ஐயோ, லைட் எரியுதா? இருந்தாலும் பாருங்கள், நெட்டு காட்ட மாட்டான். ஏன்னா லேப்டாப் அந்த மாதிரி கிருப்ப. இப்போ காட்டுறானா? இப்பவும் காட்ட மாட்டேங்கிறான். டேய், ஏன்டா இப்படி உசுரை வாங்குறீங்க? இருங்க. கட்டிட்டான். வெரி குட். பட் இப்போ இவன் லோட் ஆனால் வரதுக்கு லேட் ஆவானே. அன்பிலீவபிள். பயங்கர லேட் ஆகிறாங்க கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? அடுத்து இந்த வாரம் இருக்கிற இந்த வாரத்தில் எனக்கு என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிளான் சொல்ல போனால் ஒரு எக்ஸாம் இருக்குது. அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணேன். பட் சம்ஹவ் எனக்கு அதை நோட்டிஃபிகேஷன் எப்படி வரும், எங்கே போய் பார்க்கணும், என்ன ஏது எதுவுமே தெரியல. நிறைய பேர் சொல்லுவாங்களே, அப்ளை பண்ணிவிடுங்க, வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் போய் அப்ளை பண்ணிவிட்டேன். ஸோ நேற்று எக்ஸாம் ஆமாம், எனக்கு அது இல்லை. நான் ஆக்சுவலி விலாக் வீடியோ போட்டுட்டு நினைக்கிறேன். டெய்லி விலாக்ஸ் நடக்குன்னு போட்டிருந்தேன் ஷார்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாஸோட கொளிச்சுட்டில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் சரியா? அங்கே போகும்போது பார்த்தா 5 முக் ஸ்கூல் நிறைய பேர் உட்காந்து எக்ஸாம் போயிட்டுருக்காங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு அது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான எக்ஸாம் ஆமாம். பட் நான் பாருங்க, நானும் அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். பட் அந்த எக்ஸாம் எழுதவே இல்லை. சரி, ஓகே. சம் ஆஃப் காட்ஸ் பிளான் கொடுக்கலாம். தென் கரஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் 17, 18, 19, அதாவது வியாழன், வெள்ளி, சனி 3 நாள் இருக்குது. அந்த 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டஃப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் நான் வீடியோவே எடுக்கிறது இல்லைங்க. யூடியூப் சேனல் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது 2-3 வீடியோ கிளிப்ஸ் எடுப்பேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் எடுத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி போயிடுவேன். சரி, ஓகே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேனல் சிங் அதை பற்றி காட்டலாம்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம லேப்டாப் வந்து பார்த்தா சுத்தமாக சொதப்பிட்டான். அதனால் நான் இந்த ஒரு ஷூ பற்றி சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த வேனல் சிங் மூவி பார்த்த இந்த ஷூ மேலே எனக்கு தனி இன்ட்ரெஸ்ட்டே வந்துச்சு. கேட் ஷூங்கிற மாதிரி எனக்கு ஒரு நினைப்பு இதை பார்க்கும்போது. இப்போ அதை யூஸ் பண்ணுறது இல்லையா? சொல்லுக்குள்ளே ஃபுல்லாக பேப்பரை போட்டு நானே இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எங்கேயாச்சும் ஒரு பக்கம் பத்திரமா வைக்கணும். எனக்கு தேவைப்படும் போது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன, ரூம் க்ளீன் பண்ணணும், ஜிம்முக்கு போட்டு போகிற ஷூஸை வந்து வாஷ் பண்ணி வைக்கணும். இப்படிலாம் நினைக்கிறேன். பட் பண்ண மாட்டேன். ஒரு டயர்ட்னஸில் அப்படியே தூங்கிடுறேன். ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான் சின்ன வயசாக்கும் யோசிச்சிருக்கேன், ஏன் சண்டே டைமில் இவங்களாம் எங்கேயும் வெளியவே போக மாட்டேங்கிறாங்க, வீட்டிலே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பெரியவங்க நினச்சிருக்கேன். பெரியவங்க மீன்ஸ் அப்பா, அம்மா, சித்தப்பா, பாட்டி இவங்களாம் இருக்காங்களா, என்னடா சண்டே டைமு எங்கேயுமே வெளியே போக மாட்டேங்கிறாங்க, வீட்டிலே இருக்காங்க அப்படின்னு ஆசைப்பட்டு. இப்போ தான் எனக்கே தெரியுது, ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா சண்டே அந்த ஒரு நாள் லீவில் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத தோணுதே தவிர வெளியே போய் சுற்றலாம் அப்படிங்கிறது தாட் வரவே மாட்டேங்குது. பட் வெளியுலகத்தை தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம வெளியே போய் சுற்றி தான் ஆகணும். பின்னாடி என்ன ஆச்சு, லோட் ஆகிட்டானா வரமாட்டான். அவன் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டான். ஏன்னா எனக்கு திரும்பி என் லேப்டாப்பை பற்றி. தென் அப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலராட்டு ஒரு துணி தெரியுதான், அந்த துணி தான் வந்து நோவானான்னு ஒரு அண்ணன் வந்து எனக்கு, நான் 7th நினைக்கிறேன், 8th டான்ஸ் ஆடும்போது ஒரு இந்தியன் சாங்கட்டு வரும் சரிங்களா? ஐ மீன் இந்தியன், நம்ம தேசப்பற்று ரிலேட்டடாக ஒரு சாங் வரும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கிளாத்து, ஒயிட் கலர் கிளாத்து, அப்புறம் அந்த ஆரஞ்சு கலர் கிளாத், இந்த மாதிரி சரியா 3 வச்சு நாங்கள் டான்ஸ் ஆனோம். அப்போ அந்த அண்ணா கொடுத்தது நான் இன்னும் எப்படி பத்திரமா வச்சுருக்கேன்னா, நான் 8th இப்போ நான் காலேஜ் முடிச்சு ஒரு 2 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒன் ஆஃப் த க்யூட் அண்ட் பெஸ்ட் மெமரிஸ் ஆஃப் மைண்ட். தென் வேறு என்ன இருக்குது? வேறு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைங்க. இன்றைக்கி நான் காஃபி குடிக்க போகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி ஷார்ட்ஸில் வீடியோவாக போடுறேன். வேறு என்னமோ சொல்லணும்னு நினச்சேன், ஒரே நிமிஷம். இங்கே பாருங்களே, இதுதான் பாரதிதாஸ் யூனிவர்சிட்டியோட நான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் போட்டிருக்கேன் இல்லையா கரஸில், அது கொடுத்த புக்கு எல்லாமே குட்டியாக அழகாக இருக்கா. இது ஒன்று. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளாகுக்கு ஒரு வீடியோ லைவில் போட்டிருப்பேன். தென் இது என்னது, இதுவும் இங்கிலீஷ் தான். என்ன மேக்ஸ் ஆட்டெல்லாம் வருது காய்ஸ், இது என்னன்னு எனக்கே தெரிலப்பா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போவே ஒன்றும் தெரில, எக்ஸாம் போய் என்னென்ன போகிறேன்ட்டு. ஒரு வேளை எப்படி படிக்கிறதுன்னு போட்டிருக்கானுங்களோ, வாட் எவர். எக்ஸாமுக்கு ஒரு நாள் உட்காந்து படிச்சிட வேண்டியதான். தென் இது என்ன புக்கு, இதில் டாப்பிக்கை பார்க்கலாம்.
மேஜர் பேப்பர் பொயட்ரி. ஓ ரைட்டு. நம்ம எழுதுறத கதைங்கிறமா நினைக்கணும். பட் நல்லா படிச்சா தான் வரும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம். இது நான் வந்து என் ஃப்ரெண்டோடது. சச்சின் 9th A. இது எப்படி என்கிட்ட வந்துச்சுன்னு எனக்கும் ஐடியா இல்லை. பட் இதில் என்னமோ எழுதி விட்டுருக்கேன். யுவராஜ் சிங் போட்டு த ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ்னு போட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறது எப்போ 19/10/2023. இப்போ 2025 சரியா? ஐ கான்ட் டேக் வீடியோஸ் அட் ஹோம் பிகாஸ் த ஹவுஸ் ஒர்க் ஆர் கோயிங் ஆன். ஓகே இதெல்லாம் என்ன எழுதியிருக்கேன் இருங்க சிலதெல்லாம் காட்டக்கூடாது அந்தளவுக்கு போயிட்டுருக்குது. நான் எப்போவோ எழுதி வச்சதை இப்போ எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நானா இது அப்படிங்கிற மாதிரி தாட் வருது சில சமயம். ஏன்னா என்னென்னமோ மைண்டில் தோண்டிருக்கு எழுதி வச்சுருக்கேன். அதில் இன்னொரு விஷயம் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். When I grow up, if I marry, I will never share my angry moments with my children. And that's all for today. பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு போட்டு என் கையெழுத்து போட்டுருக்கேன். இது கையெழுத்துன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று கிறுக்கி விட்டுருக்கேன். எதிர்ச்சியாக தான் இந்த ஒரு நோட் எடுத்து பார்த்தேன். எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அப்பா பயங்கரமாக எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எழுதுகிற பழக்கம் இருக்குது அப்படின்னா அது எந்த மாதிரி யூஸஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சொல்ல முடியாது இந்த எழுதுனதை நான் எப்படி ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்க்குறேன். அதே மாதிரி நான் பேசுனதையுமே கூட நான் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு கூட பார்க்கலாம். இவ்வளோ பாருங்கள் தலைவன் மண்டையை போடுற நிலைமைக்கு உட்காந்துட்டேன். ஏழே வாங்கடா. ஆனால் ஓனா இப்படி போய் உக்காந்துக்க வேண்டியது. நாங்கள் பொழப்புக்கட்டு இருந்துகிட்ருக்கோம். வருவானா? வரமாட்டான். டக்கடக்கடன். ஓ இப்படித்தான் கைஸ் அடிக்கடி நமக்கு இதாகிக்குது. நமக்கு அப்படியே எரிச்சல் அதாவது சில சமயம். சரி ஓகே வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? நான் வந்து நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத அதான் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் பேசினாலும் வீடியோ போட முடியாதா? கண்டிப்பாக முடியும். சரி ஓகே நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். கூடிய சீக்கிரம் நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து மானிட்ரேஷன் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாய். அதுப்பா நீங்கள் பாருங்களே இவ்வளோ நேரம் ஓப்பன் ஆகாதவன் இப்போ ஓப்பன் ஆகிருக்கான். டைமிங் ராங் ஆயிடுச்சு.